பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ரோமர் திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார், உங்க அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உண்மையான அன்போடு பழகுங்க. சபையில் உண்மையான அன்போடு பழகுங்க. உண்மையான அன்போடு நேசிங்க. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இன்றைக்கு மாய்மாலமான அன்பு இருக்கிறவங்கள் நிறைய பேர் மாய்மாலமான அன்பு. முகத்திற்கு முன்பாக நன்றாக பேசுகிறார்கள். ஊழிய பாதையில் அநேகரை பார்த்துட்டேன். தேனொழுக பேசுவாங்க, ஆனால் பின்னால் தூற்றுவாங்க. மாய்மாலமான அன்பு நம்ம நேசிக்கிற அன்பு அல்ல. தயவு செய்து உங்களோடு பழகிறவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உண்மையான அன்பா இல்ல மாய்மாலம் உள்ள அன்போடு இருக்காங்களான்னு கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய டைமை, எனர்ஜியை, நம்முடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எவ்வளவோ வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. நீங்கள் ஒரு இடத்துல பழகுகிற பொழுது உண்மையான அன்பை செலுத்துங்க. சில காரியம் உங்களுக்கு புரியல, சில காரியங்களுக்கு பிடிக்கல, அது தெளிவா எடுத்து சொல்லி எந்த இடத்துலயோ மாய்மாலம் பண்ணாதீங்க. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஒரு இடத்துல தீமையா தெரியுது, மாய்மாலம் பண்ணி அதை கண்டும் காணாம இருக்காதீங்க. உண்மையான அன்பு என்ன செய்யணும்? திருத்தும். உண்மையான அன்பு காரியங்களை சரி செய்யும். ஆக எந்த நேரத்திலையும் உங்கள் அன்பு மாய்மாலம் இல்லாத இருக்கணும். அதுதான் விசுவாச ஓட்டத்துல ஒரு பெரிய பலனை கொடுக்கும். சபையினுடைய ஐக்கியத்திற்கு, குடும்பத்தினுடைய ஐக்கியத்திற்கு, சகோதர சகோதரி மத்தியில் குடும்பத்துல மாய்மாலம் இருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகள் மத்தியில் உண்மையான அன்பு இருக்கணும். இன்றைக்கு வேகமா ஓடுகிற இந்த உலகத்துல, அநேக நேரத்துல பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற இந்த உலகத்துல அன்பு மாய்மாலம் ஆகிவிட்டது. உண்மையான அன்பு கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நானும் பார்த்துட்டேன். முழு நேர ஊழியத்துல எத்தனையோ பேரோடு எவ்வளவோ இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய இடத்துல மாய்மாலமான அன்பு. தயவு செய்து உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க. அதுதான் நம்முடைய ஓட்டத்துல கர்த்தருடைய பார்வையில மேலான காரியங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மளை நம்பி பெரிய காரியங்களை கருத்துல கொடுக்கும்படியாய், அதுதான் நம்மளை சரியானபடி பலப்படுத்தும், உருவாக்கும். யாருடைய அன்பு உண்மையான அன்பா இருக்குதோ அந்த இடத்துல தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கொடுப்பார். குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய நீங்க செய்யற சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எதுவா இருந்தாலும் சரி, மாய்மாலம் இல்லாதபடி, அன்புல மாய்மாலம் இல்லாதபடி உண்மையான அன்பை பிரதிபலிங்க. உண்மையான அன்பை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மையான உயர்வான காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். God bless you.